வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சாம்சங் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சப்ளை லைன் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம சர்க்யூட்டில் ட்ரேஸ் பண்ணுறது, எந்த மாதிரி வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, எந்த இடங்கள்லாம் வோல்டேஜ் போகுது, பொதுவாக வந்து என்னென்ன மாதிரி செக்ஷன் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. அப்புறம் எப்படிலாம் சப்ளை அவுட்புட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு டிஸ்பிளே கனெக்டர்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த டிஸ்பிளே கனெக்டர் வோல்டேஜ் எங்கேருந்தெல்லாம் க்ரியேட் ஆகுது, அது டிஸ்பிளே கனெக்டர் ஒர்க் ஆகிறதுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பற்றி நம்ம விஷயங்கள் நம்ம இதில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதில் மெயினாக வந்து நம்ம வோல்டேஜ் கான்செப்ட்டும் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேட்டரி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இப்போ பேட்டரி கனெக்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த பேட்டரி கனெக்டர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக பார்த்தே நம்ம. எக்ஸாம்பிள் இந்த பின் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த பாயிண்டில் வர்றது இதுதான் ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட்டோட பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா பி பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ளை ஆனது நம்மளுக்கு எங்கே போகுதுன்னு தெரியணும். பழைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நிறைய இடங்களுக்கு சப்ளை த்ரூவாக இதுலேருந்து போயிட்டு இருந்தது. அதாவது நெட்வொர்க் ஐசி, ரிங்கர் ஐசி, லைட்டிங் ஐசி, பவர் சப்ளை, சார்ஜிங் சொல்லி நிறைய இடங்கள் டேரெக்டாக சப்ளை கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சப்ளை த்ரூவாக டேரெக்டாக நம்ம வந்து 2 இடங்களுக்கு மட்டும், சாம்சங்கை பொறுத்த 2 இடங்கள் டேரெக்டாக போகுது. எப்படின்னா, இது வரக்கூடிய சப்ளை ஆனது நேராக வந்து இப்போ வர எல்லா ட்ரெண்டுக்குமே வந்து எல்லா சர்க்யூட்டுக்கும், ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் பிஎம்ஐ ஐசின்னு சொல்லுவாங்க, பவர் மேனேஜ்மெண்ட் ஐசி ப்ளஸ் சார்ஜிங் சர்க்யூட் வரக்கூடிய ஐசியாகவும் இது வேலை செய்யும். சார்ஜிங் ஐசியாகவும் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பேட்டரி ப்ளஸோட லைன் வந்து டேரெக்டாக இந்த பவர் ஐசிக்கு போய் சேருது, அதான் ப்ளஸ் சார்ஜிங் ஐசிக்கு போய் சேருது. அடுத்து இன்னும் வித்தியாசமாக என்னென்னு பண்ணாங்கன்னா, யாராவது சிபியூ இருக்குது பார்த்திங்களா, ப்ராசர், மெயின் கான்செப்ட் தான். இது வேலை செய்கிறதுக்கு சப்ளை எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா, இதுக்கும் டேரெக்டாக பேட்டரி ப்ளஸ்லேருந்து கொடுக்கும்போது, அதாவது ஒரு ரெசிஸ்டர் பண்ணி அது வழியாக கனெக்ட் பண்ணி கொடுக்காங்க. இதுக்கடையில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி சிபியூக்கு சப்ளை கொடுக்குறாங்க. இப்போ பேட்டரி பாயிண்டோட சப்ளை லைன் டேரெக்டாக நம்ம 2 இடங்களுக்கு த்ரூவாக போகுதுன்னு சொல்லலாம். இதில் இப்போ பேட்டரி பாயிண்டில் சர்க்யூட்டில் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த 2 இடங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம அவுட்புட் எப்படி சார் வோல்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா, காமனாக இப்போ நான் சொல்கிறது சாம்சங் மட்டும்தான் அந்த கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா காயில் வழியாக அவுட்புட் எடுப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஆனது வந்து VSOSன்னு சொல்லுவாங்க, 3.7 வோல்டேஜ். இதுக்கு அடுத்து மெயின் வோல்டேஜ்னா இதுதான். அப்போ நம்ம இது க்ரியேட் பண்ணால் இந்த வோல்டேஜ் ரெடி பண்ணக்கூடிய ஐசி இது. இப்போ சார்ஜிங் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சப்ளை இதால் தர முடியாது. அப்போ இந்த ஏரியாங்களில் அதிகபட்சம் வந்து இப்போது ஃபால்ட் அதிகமாக வருதுன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்போ முறைப்படி நம்ம செக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் ஆகும், எங்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது பேட்டரி பாயிண்டில் மட்டும்தான் வரக்கூடிய வோல்டேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி ஓகேன்னு சொல்லிடக்கூடாது. ஆப்போசிட் க்ரியேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்னென்னு சொல்லி அதோட நேம் என்ன வோல்டேஜ் வரும், அது எங்கெல்லாம் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த வோல்ட் ரெடி ஆகுது அப்படின்னா இந்த வோல்ட் நிறைய இடங்களுக்கு போகும். இது இன்னொரு விஷயம் சொன்னால் VBHன்னு சொல்லுவாங்க, VSOSன்னு சொல்லுவாங்க. சர்க்யூட் தகுந்த மாதிரி இது மாற்றுவாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த கான்செப்ட் படி VSOS 3.7 வோல்டேஜ் இந்த பவர் ஐசியால் தான் அவுட்புட் கொடுக்குது. இந்த வோல்டேஜை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய இடங்கள் போய்ட்டுருக்கு சார். இது நான் இப்போ சொல்கிறது முக்கியமான இடங்கள் மட்டும் தான் சொல்ல போகிறேன் நான். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐசி, பவர் மேனேஜ்மெண்ட் ஐசின்னு சொல்லுவாங்க. இதான் PMICன்னு சொல்லுவாங்க. இதான் மெயின் பவர் சப்ளை. இந்த சப்ளை இதுக்குரிய சப்ளைவே இங்கேருந்து தான் வருதுன்னு சொல்ல முடியும். இந்த லைனானது அவுட்புட் ஆகி நம்மளுக்கு இந்த பவர் ஐசிக்கு வோல்டேஜ் கொடுக்கணும். இந்த வோல்ட்டு கிடச்சி தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த பவர் ஐசி ரன் ஆகும், ஆன் ஆஃப் சுவிட்ச் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க, இதை வச்சு நம்ம நிறைய இடங்களுக்கு வோல்டேஜ் கொடுக்குறோம். அதில் முக்கியமான இடம் இப்போ நம்ம வந்து EMMC சொல்கிறோம், UFSன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாம்சங்கை பொறுத்தவரை வந்து UFS ஐசி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, UFS இந்த ஐசிக்கு சப்ளை தராங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, டேரெக்டாக இதுலேருந்து த்ரூவாக கொடுக்காமல் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா DC to DC கன்வெர்ட்டர்னு சொல்லி ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன DC to DC கன்வெர்ட்டர்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம இந்த DC வோல்ட்டை எடுத்து திரும்ப கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. இப்போ டிசி வோல்ட் ரெடி பண்ணி தருதுன்னு சொல்ல வரேன்.
இப்போ பவர் சப்ளை ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இதுவும் அந்த வேலையை செய்யும். அப்போ நம்ம டிசிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து 3.0 வோல்ட் அந்த VSOS அந்த வோல்டேஜ் ஆனது DC கன்வெர்ட்டருக்கு போகும். இந்த வோல்டேஜை வச்சு நம்ம அவுட்புட்டில் இந்த UFSICக்கு சப்ளை வோல்ட் வெளியில் வரும். அந்த சப்ளை வோல்ட் என்ன, ரெண்டு வித்தியாசமான வோல்டேஜ் வரும். அந்த வித்தியாசமான வோல்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா VDD 1.8 வோல்டேஜ், அப்புறம் VDD 2.95 வோல்டேஜ். இது வந்து UFSICக்கு சப்ளை வந்து DC கன்வெர்ட்டர் தான் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுக்கும். அப்போ இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக UFSIC வேலை செய்யாமல் போயிடும், ஃபோனே ஆன் ஆகாமல் போயிடும். அப்போ இந்த வோல்டேஜ் நம்ம செக் பண்ணணும். சார் வோல்டேஜ் ஃபுல்லாக கெப்பாசிட்டர் வழியாக செக் பண்ணால் போதும். டிஸ்க் கெப்பாசிட்டி பேரலாக கொடுத்துருப்பாங்க, இதுக்கு இடையில் பேரல் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த வோல்டேஜை நம்ம செக் பண்ணலாம். இந்த இடங்கள் ஃபுல்லாக கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு நம்ம வோல்டேஜை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து SOS வோல்டேஜ் ரெடி ஆகி DC கன்வெர்ட்டர் மூலமாக இந்த வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி அவுட்புட் தருது. உங்களுக்கு UFSICக்கு வோல்டேஜாக க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த வோல்டேஜ் 2 டைப்பான வோல்டேஜ் வருது, அப்புறம் தான் UFSIC வேலை செய்யும். இதே மாதிரி இந்த VSOS என்ன விஷயம், அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த வோல்டேஜ் அடுத்து வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிஸ்பிளே கனெக்டர் கூடிய வோல்டேஜ், இப்போ டிஸ்பிளே கனெக்டர் இங்கே நான் வரைகிறேன். இப்போ இந்த டிஸ்பிளே கனெக்டருக்கு நம்மளுக்கு லைட்டிங் சர்க்யூட்டுக்கு வோல்டேஜ் வேணும், ரெண்டாவது டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வோல்டேஜ் வேணும். அப்போ எத்தனை டைப்பான வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது இப்போ டிஸ்பிளே கான்செப்ட் மட்டும்தான், அதிலே வந்து ஒர்க் பண்ணுறதுக்குரிய கான்செப்ட் ஜஸ்ட்டு வந்து மெயினாக வந்து CPU ப்ளஸ் UFSIC பவர் IC எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதையும் சேர்த்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து நெக்ஸ்ட் வரும்போது சார் இதுக்கு நம்ம லைட்டிங் சர்க்யூட் வோல்டேஜ் தரணுமே சார் அப்படின்னு சொன்னால் எப்படி வோல்ட் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா DC கன்வெர்ட்டர் சப்ளை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெகுலேட்டர் IC. அப்போ இந்த VSOS வோல்டேஜ் ஆனது இதுக்கும் போகுது, இது ரன் பண்ணுறக்கூடிய வோல்டேஜ். இந்த வோல்ட் ரன் ஆகி என்ன செய்யும்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 டைப்பான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு லைட்டிங் சர்க்யூட்டில் எடுத்து கொடுக்க போகுது. எப்படின்னா -4.4 வோல்டேஜ் ஒரு டைப் வோல்டேஜ், மைனஸ் வோல்டேஜ், ப்ளஸ் 4.6 வோல்டேஜ், ப்ளஸ் 7.3 வோல்டேஜ். இந்த ஆனோடு கேத்தோடு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ். இந்த லைனானது நேராக வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்டருக்கு லைட்டிங் லைனுக்குரிய வோல்டேஜாக ரெடியாகி வருதுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த கன்வெர்ட்டர், இந்த DC கன்வெர்ட்டர் நல்லா இருந்தால் தான் இந்த வோல்டேஜ் க்ரியேட் ஆகும், ப்ளஸ் இதுக்கப்புறம் வரும். இப்போ இந்த கான்செப்ட் நம்ம வந்து லைட்டிங் ஐசியும் கூட சொல்லுவாங்க. ஆனால் இதில் சொல்ல போகிறது DC கன்வெர்ட்டர், ஏன்னா வோல்டேஜ் ரெடி பண்ணக்கூடிய ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஐசி இது. அப்போ ரெண்டுக்குமே அந்த VSOS வோல்டேஜ் கொடுக்குது. இந்த வோல்டேஜ் கிடைச்சா தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் பாதிக்கும்னு சொல்ல வரேன். அதேமாதிரி சார் பவர் ஐசி கொடுத்துட்டோம், பவர் சப்ளை என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் ஆனாப்ஸுக்கு வோல்டேஜ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆனாப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பக்காயில் வழியாக நம்மளுக்கு வோல்டேஜ் கிரியேட் ஆகி வெளியே வரும். பக்காயில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வோல்டேஜ் வரும், ஆம்பியர் ஜாஸ்தியாக வரும். இதில் இந்த பக்காயில் வழியாக, அதாவது பக்காயிலேருந்து நம்மளுக்கு ஆம்பியர் ஜாஸ்தியாக வரும், வோல்டேஜ் வந்து கம்மியாக தான் வரும். இங்கே பக் 9 ஆப்ஷன்லேருந்து, அதாவது 9வது பின்லேருந்து இந்த காயில் வழியாக நம்மளுக்கு பக் 9 காயில் வழியாக நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் 2.0 வோல்டேஜ் ரெடியாகி வருது. இந்த வோல்டேஜ் வச்சு தான் நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம மெயின் சப்ளை வோல்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த சப்ளை வோல்ட் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னால் மெயின் கான்செப்ட் இப்போ டிஸ்பிளே ஃபாலோ பண்ணுறனால டிஸ்பிளே கான்செப்ட் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். டிஸ்பிளேலுக்கு வந்து LDOன்னு கான்செப்ட், ஒரு 5 பின் இருக்கக்கூடிய LDO கான்செப்ட், இதை பற்றி நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளியராக நடத்துகிறேன். அதாவது லோ ட்ராப் அப் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு இதிலே ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம அந்த வோல்டேஜ் வந்து கம்மியான வோல்டேஜ் 2 வோல்டேஜ், இப்போ இதுக்கு வந்து இப்போ ஜாஸ்தியான கான்செப்ட் மாதிரி 2 வோல்டேஜ் எடுத்தால் அவுட்புட்டில் வந்து இதுக்கு கம்மியான வோல்டேஜாக கொடுக்கும். அப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னா இந்த லோ ட்ராப் அப் வோல்டேஜ்ன்றது அதிகமான வோல்டேஜை கம்மி பண்ணி தர்றது. அப்போ இதில் வந்து ஒரு கான்செப்ட், அது இந்த பக்காயில் வரக்கூடிய அந்த 2 வோல்டேஜ் அந்த LDO கான்செப்ட் கொடுத்தோம்னா அவுட்புட் கான்செப்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னால் VDD DSP 1.8 வோல்டேஜ், அதாவது டிஸ்பிளேக்கு வரக்கூடிய சப்ளை லைனு. அதே கான்செப்ட் இந்த பக்கம் இந்த லைன் அதே மாதிரி LDO கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா இதுவும் அதே மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா VDD LCDக்கு சப்ளை தரக்கூடிய 1.8 வோல்டேஜ். அப்போது அந்த வோல்டேஜை ட்ராப் பண்ணி கொடுக்க போது கம்மியாகும்.
இதுக்கும் கம்மியாக என்ன இன்புட் தருமோ அதுக்கு அவுட்புட்டில் வந்து கம்மியான வோல்டேஜாக அவுட்புட் தரும். அது லோ ட்ராப் அவுட் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த வோல்டேஜ் தான் ரெடி பண்ணி இந்த LDO தரப்போகுது. அது வழியாக நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு சப்ளை கிடைக்க போகுது. இப்போ இந்த மாதிரி LDO கான்செப்ட் வச்சு நம்ம சப்ளை தருவாங்க. அது மட்டும் இல்லை, வி பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்த மாதிரி வி பேட்டரி வோல்டேஜ் VSOS 3.0 வோல்ட் வச்சுங்களேன், அந்த வோல்டேஜை எடுத்து அதுக்கும் 2 LDO கான்செப்ட். டிஸ்பிளேக்கு மொத்தம் 4 LDO கான்செப்ட் வச்சுருக்கான்னு சொல்ல வரேன். LDO சர்க்யூட். இதன் மூலமாக நம்மளுக்கு இங்கே கொடுத்த 3.0 வோல்ட் இந்த பக்கம் 3 வோல்டேஜாக அவுட்புட் ஆகி வரும். அதாவது VDD TSP 3 வோல்டேஜ். VDD அதாவது வோல்டேஜோட நேம் சார் இது. LCD 3 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் ஆனது டிஸ்பிளேக்கு வருது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் சர்க்யூட்டுக்கு 3 டைப்பான வோல்டேஜ் வருது. இந்த டிஸ்பிளே ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதில் LDO கான்செப்ட் வந்து பேட்ரி ப்ளஸ், அதாவது பேட்ரி பாயிண்ட்லேருந்து பவர் ஐசி மூலமாக அவுட்புட் ஆன VSOS வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் LDO கான்செப்ட்னால அது கம்மி பண்ணி 3 வோல்டேஜாக இங்கே 2 கான்செப்ட் வருது. அதேமாதிரி பக் வோல்ட்லேருந்து 3 வோல்டேஜ், பக் ஆயில் வழியாக வரக்கூடிய 2 வோல்டேஜ் எடுத்து 1.8 வோல்டேஜ்னு சொல்லி 2 டைப்பான வோல்டேஜாக வருது இதில். அது மட்டும் இல்லை, CPUலேருந்து நம்மளுக்கு STAன்னு சொல்லி வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ் STA வோல்டேஜ் நேராக இங்கேருந்து ஃபாலோ பண்ணி நேராக டிஸ்பிளே கனெக்டருக்கும் வருதுன்னு சொல்ல வரேன். அப்போ இத்தனை வகையான வோல்டேஜை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு டிஸ்பிளே ஒர்க் ஆகிறதுக்கு இத்தனை டைப்பான வோல்டேஜ் வருது, எங்கேருந்து வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி LDO வச்சு நம்ம ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. DC to DC கன்வெர்ட்டர் வச்சு நம்ம வந்து அவுட்புட் வோல்டேஜ் ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ ட்ரெண்ட் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வோல்டேஜ் வருதுன்னு சொல்ல வரேன். அப்போ இதில் வரக்கூடிய வோல்டேஜ் போதும் அதுக்கு இந்த இடத்துல ஷார்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த சர்க்யூட் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே கனெக்டர்லேயும் நான் அவுட்புட் பார்க்கலான்னு சொல்ல வரேன் நான். அதேமாதிரி பக்காயில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா, ஷார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இந்த டைப்பான வோல்டேஜ்லேயும் அவுட்புட் கான்செப்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். அதுமாதிரி LDO கான்செப்ட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அதையும் நம்ம செக் பண்ண தெரியும் வோல்டேஜை வச்சு. அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பக்காயிலுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து நெக்ஸ்ட்டு CPUக்கு தான் போகும்போது அது சில இடங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் ரெடி பண்ணி தரப்போகுது. அப்போ இந்த பக்காயில் வோல்டேஜ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வருது அப்படின்னு சொன்னால், இதன் மூலமாக நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் ஆகி மறுபடியும் இந்த ஐசிக்குள்ளே பவர் ஐசிக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அதுக்குரிய வோல்டேஜ் ரெடி ஆகி தரும். அதாவது VDDQன்னு சொல்லி வோல்டேஜ் PERI அப்படின்னு வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் எடுத்துகிட்டு நிறைய இடங்களுக்கு சப்ளை கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த பக்காயில் கான்செப்ட் வோல்டேஜ் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பக்காயில் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் UFS வருது பார்த்திங்கன்னா, அந்த ஐசிக்கு சப்ளை வோல்ட்டாகவும் கொடுக்குறாங்க அந்த பக்காயில் கான்செப்ட் வோல்டேஜ். அப்போ UFS ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அந்த பக்காயில் வோல்டேஜ் தேவைப்படுது. அந்த பக்காயிலேருந்து என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, வோல்டேஜ் கம்மி 2 வோல்டேஜ் ஆனால் ஆம்பியர் ஜாஸ்தியாக இங்கே வரும். இதில் வரக்கூடிய ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 2000 மில்லி ஆம்பியர், அதாவது 2 ஆம்பு அவுட்புட் ஆகி கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு காயில் வழியாக நம்மளுக்கு குறைஞ்சது 1 ஆம்பு 2 ஆம்பு 4 ஆம்பு வரைக்கும் நம்மளுக்கு சக்தி அவுட்புட் ஆகி கிடைக்கும். அப்போ அதை வச்சு நம்ம ஆம்பு ரீடிங்கை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ எந்த இடங்களில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரீடிங் எடுக்கணும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை இனிமேல் தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் நம்ம. அப்போ இந்த மாதிரி வந்து வோல்டேஜை எடுத்து நம்ம பக்காயில் வரக்கூடிய மெயின் வோல்டேஜ் வச்சு தான் ஆம்பியர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பக்காயில் வரக்கூடிய வோல்டேஜ் எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட் அதிகமான வோல்டேஜ் நிறைய ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான வோல்டேஜ் வந்து VDDQன்னு சொல்லுவாங்க. இது நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அதாவது VDDQ PERI 1.8 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு போகும்னு சொன்னேன் நான். அது எந்த மாதிரி இடங்கள்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் நம்ம. கேமரா செக்ஷனில் வந்து அந்த வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ரிங்கர் ஐசி, சிம் கார்டுக்கு வரக்கூடிய ஐசியில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி CC போர்டில் வரக்கூடிய லைன்லேயும் அந்த சப்ளை கொடுத்துருப்பாங்க. பவர் சப்ளை ஐசிக்கும் அந்த சப்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதேமாரி நம்ம தெர்மிஸ்டர் இருக்குது பார்த்திங்களா, நெட்வொர்க்ஸ் வரக்கூடிய தெர்மிஸ்ட்ரி, சார்ஜிங் வரக்கூடிய தெர்மிஸ்ட்ரி, அதுலேயும் நம்மளுக்கு அந்த சப்ளை கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ளை மூலமாக தான் தெர்மிஸ்ட்ரி ஃபங்க்ஷன் அது 1.8 வோல்டேஜ் வச்சு. அதேமாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய புல்லப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு வரக்கூடிய சப்ளை லைன்லேயும் அது கொடுத்துருப்பாங்க. அது நெட்வொர்க் செக்ஷன் RF லைனில் வரக்கூடிய சப்ளை லைனாகவும் இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு இந்த வோல்டேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய டைப்பான வோல்டேஜ் இருக்குது. அந்த வோல்டேஜ் கான்செப்ட் வச்சு நீங்கள் அந்த வோல்டேஜை ரெஃபர் பண்ணாலே அதுலேயும் ஃபுல் ஷாட் நார்மல் ஷாட் நடக்கும், லீக்கேஜ் ஆகும். அதனால் கூட ஃபோன் ஆன் ஆகாமல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா இதில் ஒரு ஃபோன் கான்செப்ட் எடுத்து பொறுத்தவரை டேரெக்டாக நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை நிறைய பார்த்துருப்போம். இப்போ அப்படி இல்லை,
இதுலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் VSOS நெக்ஸ்ட் பவர் ஐசி மூலம் அவுட்புட் வருதுன்னா அது நிறைய இடங்களுக்கு போகுது. அதன் மூலமாக க்ரியேட் ஆன விஷயங்கள் கன்வெர்ட் பண்ணி DC கன்வெர்ட்டர் மூலமாக அவுட்புட் நிறைய வோல்டேஜ் கிடைக்குது. அப்புறம் அதுலேருந்து பவர் சப்ளைலேருந்து கிடைக்கக்கூடிய பக்காயில் வழியாக நிறைய வோல்டேஜ் கிடைக்குது. அந்த பக்காயில் வழியாக அடுத்த நெக்ஸ்ட் வோல்டேஜ் VDDன்ற விஷயம் நிறையா கிடைக்குது. அது VDQன்றது மெயின் வோல்டேஜ், அதேமாதிரி VREFன்றது மெயின் வோல்டேஜ். இந்த மாதிரி மெயின் வோல்டேஜ் எங்கெல்லாம் காமனாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போதுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா டெட் ஃபால்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் எல்லாருமே பொதுவான ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் அந்த சர்க்கியூட்டை நான் தரேன் உங்களுக்கு. டயக்ராம் கான்செப்ட் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு மாடல் பேஸை வச்சு நீங்கள் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த மாதிரி வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக எடுத்து நோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது, இப்போ டிஸ்பிளே கனெக்டர் சொன்னேன் நான். டிஸ்பிளே கனெக்டரில் எத்தனை வகையான வோல்டேஜ் வருது பார்த்தீங்களா? இதில் ஒரு வோல்டேஜ் மிஸ் ஆனாலும் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஆகாது. இந்த ஃபோன் ஹேங் ஆகி நிற்கும். ஏன்னா அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டிங் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வோல்டேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது. இங்கேருந்து ஆர்டர் வரணும். அதை மெமரியிலேருந்து எல்லா சிக்னலுமே பாஸ் ஆக போகுது. இப்போ மெமரி தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த சிக்னலை இன் அவுட் நடக்க போகுது CPUக்கும் அந்த UFS ICக்கும் இடையில். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்து இதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணக்கூடிய அந்த டிஸ்பிளே லைட்டிங் ஒர்க் பண்ணக்கூடிய சிக்னல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆன் சிக்னல் 1 ஆன் சிக்னல் 2ன்னு சொல்லி 2 சிக்னலுமே எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா DC to DC கன்வெர்ட்டர் வழியாக 2 லைனுமே ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுறக்கூடிய மெயின் சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கேருந்து வரணும்னா CPUலேருந்து தான் வரணும். அப்போ வோல்டேஜ் மட்டும் இல்லை, சிக்னல் பாதையும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டிங் எரியறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறோம்னா அப்போ தான் ரீடிங் எடுக்கும்னா கண்டிப்பாக அந்த பூட்டிங் ஃபங்க்ஷன் சிக்னல் வந்து கண்டிப்பாக UFSலையோ இல்லை EMMஸ்லையோ கண்டிப்பாக இருக்கணும். அந்த பூட் ஃபைலை வச்சா CPU ஃபங்க்ஷன் ஆகும். அதுலேருந்து ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அந்த செக்ஷன் ரன் ஆகும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி எல்லா செக்ஷனுக்குமே ஆர்டர் அங்கேருந்து வரணும்னு சொல்ல வரேன். எந்த செக்ஷன் எடுத்தாலும் அதுக்கு சிக்னல் கண்டிப்பாக நம்மளுக்கு CPUலேருந்து வந்தே தரணும்னு சொல்ல வரேன். அதேமாதிரி அவுட்புட் லைன் வந்து இப்போ நீங்கள் மெயின் இந்த பவர் ஐசி ஒரு ஐசி மட்டும் இல்லை 2 ஐசி இருக்குது. அப்போ என்ட்ரன்ஸ் லைனில் தான் பெரும்பாலும் ஃபால்ட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் வரும்போது இந்த DC கன்வெர்ட்டர் ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி LDO கான்செப்ட் நிறைய இடங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் நான். அதில் மெயினாக டிஸ்பிளேக்கே மொத்தம் 4 LDO கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக LDOன்றது கம்மியான வோல்டேஜ் ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வோல்டேஜ் லைனை பற்றி நம்ம தெளிவாக என்ன பார்ப்போம். நம்ம இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோன் போர்டு எடுத்து நீங்கள் வோல்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் விஷயம் புரியும்னு சொல்ல வரேன். அப்போ இந்த சாம்சங் மாடலில் இந்த கான்செப்ட் பொதுவாக பொருந்தும்னு சொல்ல வரேன் நான். இதை வச்சு நம்ம தான் டெட் ஃபால்ட்டை ரெடி பண்ணக்கூடிய கான்செப்ட். ஒரு ஃபோன் ஆன் பண்ணக்கூடிய செக்ஷன் இவ்வளோ இந்த விஷயம் தான். இதை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பெரும்பாலும் டிஸ்பிளே கனெக்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மெயினான வோல்டேஜை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா டிஸ்பிளே கனெக்டருக்கு வரக்கூடிய கான்செப்ட் தான் மெயின் சப்ளை வோல்டேஜாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். நம்ம ஹை வோல்டேஜும் அங்கே வருது. லைட்டிங் சர்க்யூட் வோல்டேஜும் அதிகமாக வரனால அந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதை வச்சே வந்து ஃபோன் ரன் ஆகுதா இல்லைன்னு கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.